ஹாய் ஷிவர்ஸ், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, மை பாஸ் இஸ் எ பாக்ஸர் எபிசோட் 9 தான்டா பார்க்க போகிறோம். ப்ளீஸ்டா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க பேக்ரவுண்டில் நாய்ஸ் இருந்ததுன்னா. என்ன விட மாட்டேங்கிறாய்ங்க. தனியாவும் இருக்கக்கூடாது, யாராவது கூட துணைக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கூடயே இருக்கிறாய்ங்க. பேசிக்கிட்டே இருக்காய்ங்க, டிவி பார்த்துட்டு இருக்காய்ங்க. என்னை ரெக்கார்ட் பண்ண விட மாட்டேங்கிறாய்ங்க. ஸோ சாரிடா. பேக்ரவுண்டில் ஏதாவது நாய்ஸ் இருந்ததுன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்கடா. வாங்க ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் எபிசோட் எதோட முடிச்சிருந்தேன்னா, நீங்கள் வந்து தூங்குற மாதிரி போயிருப்பீங்க. அதை ஜேகே பார்த்துட்டு இருந்திருப்பாருடா. அதோட முடிச்சிருப்பேன். வாங்க அதுலேருந்தே கண்டினியூ பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, ஜேகே உங்களை கூட்டிகிட்டு அப்படியே ஆஃபீஸ் ரூம்குள்ளே போகிறாருடா. அங்கே போயிட்டு உங்களை வந்து சோஃபாவில் படுக்க சொல்கிறாரு. அப்போ நீங்கள் இருந்துட்டு, இல்லை வேண்டாம், நான் போய் ஒர்க்கு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ ஜேகே இருந்துட்டு, படு அப்படிங்கிறாரு. நீங்கள் படுக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சிட்ருக்கீங்கடா. அப்போது ஜேகே வந்து படுத்துட்டு அவரோட லேப்பில் உங்களை படுக்க வச்சு அவரோட லேப்டாப் மட்டும் வச்சு ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. நம்ம வி தான் டோரை நாட் பண்ணாமல் அவரே டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு வந்துடுறாருடா. வந்து பார்க்குறாரு, நீங்கள் வந்து ஜேகே ஒரு லேப்பில் படுத்திருக்கீங்க, தூங்கலடா, முழிச்சிட்டு தான் படுத்திருக்கீங்க. அப்போ வந்து பார்த்துட்டு, என்னடா நடக்குது இங்கே, இது ஆஃபீஸ் தானே அப்படின்னு கேட்குறாரு. அப்போ ஜேகே வந்துட்டு, உன்னை யார் டோர் நாட் பண்ணாமல் உள்ள வர சொன்னது அப்படிங்கிறாரு. அப்போ நீங்கள் தான் டக்குன்னு எந்திரிக்க போகிறீங்க. ஜேகே வந்து உங்கள் ஷோல்டரை அமர்த்தி பிடிச்சி அப்படியே படுக்க வைக்கிறாருடா. நீங்கள் அப்படியே திருன்னு முழிச்சிட்டே படுத்திருக்கீங்க. அப்போ வி வந்துட்டு, டே ஆஃபீஸ் லீவ்மாடா, எங்கேயாவது விட்டு வைக்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வி கேட்குறாருடா. அப்போ ஜேகே வந்துட்டு, அவளுக்கு உடம்பு சரியில்லை சரியா, இப்போ தான் டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு வந்திருக்கேன், உனக்கு என்ன வேணுமோ அந்த வேலையை மட்டும் பார்த்துட்டு கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வந்து சொல்கிறாருடா. அப்போது வி இருந்துட்டு, ஓ அப்படியா, இப்போ எப்படி இருக்கு வயன் அப்படிங்கிறாரு. அப்போ நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் நர்வஸாக, பரவாயில்ல வி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்கடா. அப்போது வி வந்துட்டு ஒரு ஃபைல் கொண்டு வந்திருப்பார். அதை கொடுத்துட்டு, முடிச்சாச்சுடா இந்தா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் கொடுக்குறாரு. அப்போ ஜேகே அதை வாங்கி பார்த்துட்டு, சரி ஓகே நீ கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு வி சொல்கிறாருடா. வி வந்து சரி அப்படின்னு சொல்லிட்டு அவரும் எந்திரிச்சு போயிடுறாரு. டோர்கிட்ட போய் நின்றுட்டு, ஜேகே இன்னும் 1/2 தான் இருக்குது அப்படிங்கிறாரு. எதுக்குடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே கேட்குறாருடா. அப்போ வி இருந்துட்டு, டேய் நீ தானடா சொன்ன பார்ட்டி கொடுக்குறேன்னு அப்படின்னு சொல்லிட்டு வி சொல்கிறாரு. அப்போ ஜேகே வந்துட்டு, பார்ட்டியா அதாவது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே உங்களை பார்க்குறாருடா. பண்ணி இருந்துட்டு, போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்கடா. அப்போ ஜேகே சிரிச்சு, வந்துடுறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு வி கிட்ட சொல்கிறாருடா. அப்போ ஜேகேயும் சொல்லவும் வி வந்துட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவரும் போயிடுறாரு. அப்போது ஜிம்மின் தான் கால் பண்ணுறாரு. டேய் மச்சான் என்ன கிளம்பிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அப்போ ஜேகே இருந்துட்டு, இல்லைடா நான் ஆஃபீஸில் தான் இருக்கேன், இன்னும் 1/2 இருக்குல்ல நான் வந்துடுவேன், கூட வாங்கினோம் வராடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே சொல்கிறாரு. அப்போ ஜிம்மி இருந்துட்டு, ஏன்னா ஏன்டா வேண்டாமே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் அப்போ ஜேகே இருந்துட்டு, என்ன இப்போது அவள் என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட், உன்னோட ஃப்ரெண்டு, இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே சொல்கிறாருடா. அப்போ ஜிம்மி இருந்துட்டு, இருந்தாலும் வேணாமேடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அப்போ ஜேகே வந்துட்டு சரி ஓகே நான் வேணா அவளை கொண்டு போய் வீட்டில் விட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வந்து சொல்லிடுறாருடா. அப்போது ஜிம்மினும் வந்து அவர் ஃபோன் கட் பண்ணிவிட்டு அவரோட ஒர்க்கை பார்க்க போயிடுறாரு. ஒரு 1/2 அப்படியே போகுதுடா. நீங்கள் அப்படியே படுத்து தூங்கியிருப்பீங்க. அப்போ ஜேகே 1/2 கழித்து உங்களை வந்து எழுப்புறாரு. எழுப்பிட்டு, வயன் போகலாமா அப்படிங்கிறாரு. அப்போ நீங்கள் இருந்துட்டு, போகலாம் ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு அப்படியே நான் ஃபேஸ்லாம் அப்படியே தொடச்சிட்டு எந்திரிக்கிறீங்கடா. அப்போ ஜேகே வந்துட்டு, உன்னை கொண்டு போய் வீட்டில் விட்டுட்டு நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படிங்கிறாரு. இப்போ நீங்கள் நானும் வரேன் அப்படிங்கிறீங்க. ஜேகே வந்துட்டு, இல்லடி நாங்கள்லாம் பாய்ஸ் தான் போகிறோம் கேங்காக, ஸோ இன்னொரு டைம் போகும்போது கூட்டிகிட்டு போகிறேன், இந்த ஒரு டைம் மட்டும் ப்ளீஸ் ஜி அப்படிங்கிறாரு. அப்போ நீங்கள் இருந்துட்டு, நீங்கள் மட்டும் போகிறீங்களா, என்னை கூட்டிகிட்டு போக மாட்டியா நீ அப்படின்ட்டு கேட்குறீங்க. ப்ளீஸ் ஜி அப்படிங்கிறாரு. சரி ஓகே நீ போ நான் கூட போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ ஜேகே இருந்துட்டு, என்னடி நான் வீட்டில் கொண்டு போய் விட்டுட்டு போகிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாரு. நீ போன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக சொல்கிறீங்க. அப்போ ஜேகேவா அப்படியே உங்களை பார்த்துட்டே அப்படியே டோர்கிட்ட போயிட்டு, ப்ளீஸ் ஜி கொண்டு போய் விட்டுட்டு போகிறேன்டி, வீட்டில் விட்டுட்டேன்னா எனக்கு கொஞ்சம் நான் நிம்மதியாக இருக்கும்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அப்போ நீங்களா, முடியாது நான் நூனா கூட தான் போவேன், நீ போகிறியா அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறீங்க. அப்போ ஜேகேவா, சரி ஓகே கூல் டவுன், நான் போய்க்கிறேன், நீ பத்திரமா வீட்டுக்கு போய்ட்டு எனக்கு மெசேஜ் மட்டும் போடுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அப்போ நீங்கள் வந்து பக்கத்தில் வந்து அந்த டேபிளில் அந்த பென்சில்லாம் வைக்கிறதுக்கு அந்த ஸ்டாண்ட் வச்சுருப்பாங்கடா, அதை எடுத்து வீச போகிறீங்க. அப்போ ஜேகே டக்குன்னு கதை முடியும், நான் போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. இப்போ நீங்கள் சிரிச்சே அந்த ஸ்டாண்டை அப்படியே டேபிள் மேலே வச்சுட்டு நீங்கள் எந்திரிச்சு பார்க்குறீங்க. இன்னும் நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கா.
அவள் பார்த்துட்டு சிரிச்சுட்டு தாண்டா ஒர்க் பண்ணிகிட்ருக்கா. என்ன ஜேகே போகிறது அவள் பார்த்துருப்பா. அப்போ நீங்கள் அவகிட்ட போயிட்டு இன்னும் நான் கிளம்புடி வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. அப்போ அவள் வந்துட்டு ஏன்டி திடீர்னு வந்த கிளம்புங்கிற வெளியில் போகலாங்கிற எங்கே போகிறோம் எதுக்கு போகிறோம் என்னன்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. அப்போ நீங்களாம் நாமளாம் தண்ணி அடிக்க போகிறோம் பாருக்கு போகிறோம் வர்றியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. இதோ வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் கிளம்புறாடா. அப்போ நீங்கள் தான் என்னடி முதல்ல பாருக்கு போகலாமான்னு கேட்டாலே பயப்படுவேன் என்னை கூட்டிகிட்டு கொண்டு வந்து சேர்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு புலம்புவேன். இப்போ என்ன நீயே வரேன்னு சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்கடா. அப்போ நூனா இருந்துட்டு இல்லடி அப்போல்லாம் வந்து உனக்கு பாய் ஃப்ரெண்ட் இல்லை, இப்போ உனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்குது. நம்ம பாஸே உன்னோட பாய் ஃப்ரெண்ட் தான். ஒரு ஃபோன் பண்ணால் அவர் வந்து கூட்டிகிட்டு போயிடுவார். ஸோ ஐ எம் டோன்ட் வரி. எனக்கு இந்த இருக்கான் கூப்பிட்டா வந்துடுவான், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நூனா சொல்கிறடா. அப்போ நீங்கள் இருந்துட்டு என்னடி வியை கரெக்ட் பண்ணிட்டியோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்கடா. அப்போது அவர் இருந்துட்டு ஆமாம் என்னோட சக்திக்கு தகுந்த மாதிரி நான் கரெக்ட் பண்ணிட்டேன்டி அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்கிறா. அப்போ நீங்களாம் சிரிச்சுட்டு சரி ஓகே வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறீங்க. அப்போ பார்த்தீங்கன்னா உங்களோட சிஸ்டர் இன்லாடா, உங்கள் சித்தப்பா சாரி மாமா பொண்ணு உங்களுக்கு வந்து கசின் சிஸ்டர் ஆகுது. அவள் வந்து கால் பண்ணுறா. ஏய் வைனா எங்கடி இருக்க, ஆள் அட்ரஸே காணோம், 6 மாதம் ஆச்சு எனக்கு கால் பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாடா. அப்போ நீங்களாம் ஏய் அப்படிலாம் ஒன்றும் இல்லை, கொஞ்சம் ஒர்க் பிஸியில் விட்டுட்டேன், நீ எங்கே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. அப்போ அவள் இருந்துட்டு அக்கா நான் சியோல் தான் வந்திருக்கேன் உன்னை பார்க்கலான்னு, நீ எங்கே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. அப்போ நீங்களாம் ஏய் நீ என்ன ஒர்க்கு வெளியூர்லலாம் இருந்த நீ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்கடா. அப்போ அவள் இருந்துட்டு இல்லைக்கா எனக்கு இங்கேயே ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுச்சு, நான் வந்து அந்த மிஸ்டர் பார்க் இருக்கார்ல அவரோட ஆஃபீஸில் தான் ஜாயின் பண்ணியிருக்கேன், எனக்கு வந்து மண்டேலேருந்து ஒர்க்குக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்கிறா. அப்போ நீங்களா ஓ பார்க்கோட ஆஃபீஸ்லையா, ஓகே டன் வந்துரு நீயும் வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கூப்பிட்றீங்க. அவளா எங்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. அப்போ நீங்கள் வந்துட்டு ஏய் நாம் எல்லாம் சேர்ந்து பார்க்கு போகலாம், நீ இன்னைக்கு தானே வந்திருக்க கொஞ்சம் என்ஜாய் பண்ணலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றீங்க. அப்போ அவெல்லாம் அக்கா என்னக்கா வந்தன்னைக்கே வா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. வாடி இன்னும் பாரே போனதில்லை, நீ பாருக்குள்ளே போனால் வெளியிலேயே வரமாட்டேன், உன்னை பற்றி எனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கேட்குறீங்கடா. அப்போது அவளாம் சரிக்கா வந்துடுறேக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவளும் சொல்கிறாடா. அப்போ நீங்கள் இருந்துட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கிளம்பி போகிறீங்க. உங்கள் சிஸ்டர் நேராக பார்க்கு வந்துடுறேன்னு சொல்லியிருப்பாடா. அதனால் நீங்களும் நூனாவை மட்டும் பைக்கில் போகிறீங்க. போகும்போதே பார்த்தீங்கன்னா ஜேகே வந்து கால் பண்ணுறாருடா. கால் பண்ணிவிட்டு வீட்டுக்கு போயிட்டியா அப்படிங்கிறாரு. அப்போ நீங்கள் இருந்துட்டு நான் வீட்டுக்கெலாம் போகல, நான் என் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து பார்க்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. அப்போ ஜேகேவா நான் வேணாம் ப்ளீஸ் ஜி, நானும் வெளியில் வந்திருக்கேன், என் ஃப்ரெண்ட்ஸோடு தண்ணி அடிக்காமல் விட மாட்டானுங்க, ப்ளீஸ் நீயாவது பத்திரமா வீட்டுக்கு போய் சேரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அப்போ நீங்களா முடியவே முடியாது, என்னோடய கசின் சிஸ்டர் வந்திருக்கா, ஸோ அவளுக்கு செலிப்ரேஷனுக்கு போயே ஆகணும், நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லிவிட்டு ஃபோன் கட் பண்ணிடுறீங்கடா. அப்போ ஜேகே ஏதோ சொல்ல வராரு, நீங்கள் கட் பண்ணிட்டீங்க. அப்போ ஜேகேவா இவ சொன்ன பேச்சு கேட்க மாட்டா, கசின் சிஸ்டரா யார் இது அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வந்து யோசனை பண்ணிகிட்ருக்காருடா. அப்போது அங்கே ஜிம்மின் தான் என்னடா அங்கே என்ன பண்ணிகிட்ருக்கவா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாரு. அப்போ ஜேகேவா யோசனை பண்ணிவிட்டு சரி பார்த்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் போயிடுறாருடா. இந்த பக்கம் நீங்களா நல்லா ஜாலியாக உங்கள் ஃப்ரெண்டோட அரட்டை அடிச்சுட்டு என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு அப்படியே வந்துட்டுருக்கீங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த லிஃப்ட்டில் பார்த்தீங்களாடா அந்த லேடி வந்து பார்க்குறீங்க, உங்களை வந்து அவங்களும் பார்க்குறாங்க. அதாவது சிக்னலில் ரோட்டுக்கு அந்த பக்கம் அவங்க, ரோட்டுக்கு இந்த பக்கம் நீங்கள் அப்படி தான் பார்த்துக்கிறீங்க. அவர் உங்களை பார்த்து முறைக்கிறாங்க. உங்களுக்கு வந்து அது தெரியலடா, அவர் முறைக்கிறது வந்து உங்களுக்கு தெரியலை, நார்மலாக பார்க்குற மாதிரி இருக்குது. அதனால் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டோட பேசிவிட்டு அப்படி போயிடுறீங்க. இந்த பார்க்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு பார் டிசைட் பண்ணிவிட்டு போயிருப்பீங்க. நூனாவுக்கு வந்து ஷேர் பண்ணியிருப்பீங்கடா. உங்களுக்கு முன்னாடியே வந்து நூனா வந்து போயிருப்பா, ஏன்னா அது ஏர்போர்ட்டுக்கு பக்கத்தில் தான் இருக்கும். ஸோ அவள் வந்து முன்னாடியே வந்திருப்பாடா. வந்துட்டு பார்த்துட்ருக்கா, இவங்க எப்போ தான் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கா. அப்போ நீங்கள் நூனா கூட வந்து இறங்குறத பார்த்தோன்னே அக்கா வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பார்க்கிங் லாட்டுக்கே ஓடி வந்திருப்பா. அப்போ நீங்களாம் இன்னும் நீ திருந்தவே இல்லடி, சின்ன வயசுலேருந்து அப்படியே தான் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்கடா. அப்போ அவள் இருந்துட்டு உன்னோட தங்கச்சியாச்சே எப்படி மாறுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. ஆமாம் கூட பிறந்த தங்கச்சி அப்படியே மாற மாட்டாளாமா பொடி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ அவளா பாத்தியா கொஞ்ச நாள் என்னை விட்டு தள்ளி இருந்தா, உடனே மாறிட்ட நீ போ அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பவுட் பண்ணுறா. அப்போ நீங்களா சரி ஓகே
சரி ஓகே. அப்பா, அம்மா எப்படி பார்த்துக்கிறாங்க உன்ன? அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. அவ இருந்துட்டு, நல்லா பார்த்துக்கிறாங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்றாடா. அப்ப நீங்க இருந்துட்டு, அப்புறம் ஏன்டி அவங்கள விட்டுட்டு வந்த? அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. அப்ப அவ இருந்துட்டு, இல்லக்கா ஸ்டடீஸ் முடிஞ்சுச்சு. என்னோட இன்டர்ன் ஒர்க் கூட முடிஞ்சிச்சுக்கா. இங்க ஜாப் கிடைச்சது. ஸோ நானும் கிளம்பி வந்துட்டேன். அவங்கள ரொம்ப தொல்ல பண்ணக்கூடாதுல்ல. என்னதான் என்ன தத்தெடுத்து வளர்த்துனாலும், அவங்களுக்கு நான் பாரமா இருக்கக்கூடாதுல்லக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்றாடா. அப்ப நீங்களா, சரிடி ஓகே ஒண்ணும் பிரச்சனை இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அவள கூட்டிட்டு அப்படியே அந்த பார்க்குள்ள போறீங்க. அவள அத சுத்தி பார்த்துட்டு, ஐயோ! சூப்பரா இருக்கு. சியோல்ல இப்படி ஒரு பாரா நான் பார்த்ததே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உள்ள வராடா. உள்ள பார்த்தீங்கன்னா, ஜேகே, ஜிமின், வி வந்து ஆல்ரெடி அந்த பாருக்கு தான் வந்திருப்பாங்க. நம்ம மேனேஜர் கூட இங்க வந்திருப்பாருடா. அவரு வந்துட்டு அப்படியே உட்காந்து பார்த்துட்டுருக்காரு. அவரு ஒரு ட்ரிங்க்ஸ் கையில வச்சுட்டு பார்த்துட்டுருக்காருடா. உங்கள பார்த்துருப்பாரு. மொயன் என்ன பண்றா? நூனா அவங்க ஃப்ரெண்ட்ஸோட வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு வந்து அந்த ட்ரிங்க்ஸ் வந்து பண்ணிகிட்ருக்காருடா. அப்போ வி இருந்துட்டு, என்ன சார் நல்லா என்ஜாய் பண்ணுறீங்க போலயே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இப்போ அவர் இருந்துட்டு, ஆமாப்பா சூப்பராக இருக்குது, செம்ம என்ஜாய்மெண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டு அந்த ட்ரிங்க்ஸ் எடுத்து குடிச்சிட்ருக்காரு. இந்த பக்கம் ஜிம்மின் வந்து ஜேகே போட்டு வறுத்துருந்துட்டு இருக்காரு. என்ன ஜேகே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின் வந்து ஆரம்பிப்பாருடா. அப்போ ஜேகே இருந்துட்டு, மூடிட்டு வந்த வேலையை என்னமோ அதை மட்டும் பாரு அப்படிங்கிறாரு. டேய் என்னடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெமின்க்கு வந்து கேட்குறாரு. அப்போ ஜேகேவா, நீ எதுக்கு வந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. நானா, உங்ககிட்ட பேச வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜெமின் சொல்கிறாரு. இல்லை நீ சரக்கு அடிக்க வந்த, பார்ட்டி தானே கேட்டீங்க, அதை மட்டும் பண்ணிவிட்டு கிளம்புறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அப்போ வி தான், ஏன்டா என்ன எங்களை கிளப்புறதுலேயே இருக்க, உனக்கு என்ன வேலை இருக்குது வீட்டில், ஒரு வேலை என்ன இன்னைக்கு வீட்டுக்கு வர சொல்லியிருக்கியோ அப்படின்னு சொல்லிட்டு வி கேட்குறாரு. அப்போ ஜேகேவா, டே வேணாம் பிச்சுடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. மச்சான் எங்களையெல்லாம் நீங்கள் எவ்வளோ கலாய்ச்சிருக்க, எங்களுக்கு தான்ப்பா டைமு, நாங்கள் இந்த டைமில் தானே வச்சு செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வி வந்து சொல்கிறாருடா. அப்போ ஜேகே இருந்துட்டு, செய்வீங்க உங்களெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்காருடா. அப்போ ஜெமீன் தான், டேய் மச்சான் எங்களுக்கு பார்ட்டி கொடுத்துட்டு நீ குடிக்கலைன்னா இப்படி அப்படின்னு சொல்லிட்டு ட்ரிங்க்ஸ் எடுத்து அப்படியே கொடுக்குறாரு. அப்போ ஜேகேவா, என்னால் நிறையா குடிக்க முடியாதுடா, சொன்னால் புரிஞ்சுக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே வந்து சொல்கிறாரு. முடியவே முடியாது, நீ எப்போ பார்த்தாலும் இதை தான் சொல்லிகிட்டு இருக்க, இன்னைக்கு வந்து உனக்கு ஊற்றி கொடுக்காம நான் போகிறதா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின் வந்து ஓவர்லோடாக ஜேகே வந்து குடிக்க வச்சுட்ருக்காருடா. இந்த பக்கம் நீங்கள் 3 பேர் பார்த்தீங்கன்னா நல்லா ஜாலியாக ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு அரட்டை அடிச்சுட்டு பேசிகிட்ருக்கீங்க. எவ்வளோ நாள் எப்படி பிரிஞ்சிருந்தீங்களா, நான் 6 மந்த்தாக வந்து நீங்களும் உங்களோட கசின் சிஸ்டரும் பார்த்துக்கலன்னு சொல்லிட்டு சொன்னேன்லடா, அந்த டைமில் என்னென்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் வந்து ஷேர் பண்ணிக்கிறீங்க. நீங்கள் வந்து ஜேகே கூட இருந்தது, அவர் வந்து லவ் பண்ணது எல்லாம் வந்து சொல்கிறீங்க. அப்போ அவங்க உங்கள் சிஸ்டரும் இருந்துட்டு அவளும் வந்து எவ்வளோ வந்து படித்தா, என்ன எங்கே இன்டர்னாக ஒர்க் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அவளும் வந்து சொல்கிறா. இப்போ நீங்கள் அதெல்லாம் கேட்டுட்டு, ஓ அப்படியா சரி ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பேசிட்டு ஜாலியாக வந்து ட்ரிங்க் பண்ணிகிட்ருக்கீங்கடா. கொஞ்சம் நேரம் கழிச்சு அவள் கூப்பிட்றா, அக்கா வாக்கா போய் டான்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. அப்போ நீங்களா, ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் எந்திச்சு போகிறீங்க. நூனா பார்க்குறீங்க, அவள் ஃபுல்லாக குடிச்சிட்டு அப்படியே மயக்கிற நிலமையில இருக்கிறா. ஏன்னா அவளுக்கு வந்து கொஞ்சம் குடித்தாலே வந்து நல்லா போதை ஏறிடும். அதனால் வந்து அப்படியே மயக்கமாக அப்படியே அந்த சீட்லேயே அப்படியே உட்காந்துருக்காடா. நீங்கள் 2 பேரும் ஸ்டேஜுக்கு போயிட்டு அப்படியே டான்ஸ் ஆடிட்டுருக்கீங்க. இந்த பக்கம் ஜேகே, ஜிம்மின், வீலாம் வந்து ஒரு கேபின் மாதிரி இருக்கும்ல, அங்கே தான் வந்து உட்காந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிகிட்ருப்பாங்க. அப்போ அந்த வழியாக போகிற 2 பசங்க இருந்துட்டு அங்கே பேசிட்டு போகிறாங்க. அங்கே ஸ்டேஜில் டான்ஸ் ஆடுற அந்த 2 பொண்ணுங்க யார்ரா, சூப்பராக இருக்காங்கடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்கடா. அதை வந்து ஜிம்மினும் ஜேகேவும் கேட்குறாங்க. எது 2 பொண்ணுங்களா சூப்பராக இருக்காங்களா, யார் சொல்கிறானுங்க இவனுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின் வந்து அப்படியே எந்திரிச்சு பார்க்குறாருடா. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கசின் சிஸ்டர் அவர் தான் பார்த்துருப்பாரு. பார்த்துட்டு, டே ஜேகே அங்கே பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாருடா. அப்போ ஜேகே இருந்துட்டு, என்னடா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவை எந்திச்சு பார்க்குறாரு. அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தான் தெரியுறீங்க, முன்னாடி இருக்கிற உங்கள் கசின் சிஸ்டர் தெரியலை. பார்த்துட்டு, ஒயன்றா அப்படின்னு சொல்லவும் அப்போ தான் ஜிம்மின் வந்து நோட் பண்ணுறாரு. இப்போ கூடயே வந்து நீங்களும் ஆடிட்டுருக்கிறத, இவங்க 2 பேரும் என்னடா பண்ணுறாங்க இங்கே அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் பேசிகிட்ருக்காங்க. அப்போ வி தான், என்ன மச்சான் உன் ஆளை விட்டுட்டு வேற ஆளை சைட் அடிச்சிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே ஷோல்டரில் அப்படியே காய போட்டு அவர் எந்திரிச்சு நிற்கிறாருடா. இப்போ ஜிம்மின் தான், டேய் அங்கே பாரு ஆடுறதே அவன் ஆளு தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம்மின் சொல்கிறாருடா. அப்போ வியா,
இது ஒய்யனா அப்போ நூனா இங்கே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தேடுறாரு. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா வேற ஒரு பொண்ணு தான் ஆடிட்டுருப்பா. அவளை பார்த்துட்டு இது யார்ரா புதுசாக இருக்குது நூனா இங்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. தெரிலையே இங்கே தான் எங்கேயாவது இருப்பா போய் தேடு போ அப்படின்னு சொல்லிட்டு வியை அப்படியே தள்ளி விட்டுறாங்க. இந்த பக்கம் ஜிமின் வந்து அப்படியே அடித்து உங்கள் கசின் சிஸ்டர் எதாண்டா பார்த்துட்ருக்காரு. அவள்லாம் சூப்பராக ஆடிட்டுருக்கா. அப்போ ஜேகேவா இது யாருடா புதுசாக இருக்குது ஒரு வேளை கசின் சிஸ்டர் இவளாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வந்து அப்படியே வாயிலே புலம்புறாரு. அப்போ ஜிமின் தான் என்னடா புலம்புறா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கேட்குறாருடா. அப்போ ஜேகே வந்துட்டு இல்லைடா இது என்னோட கசின் சிஸ்டர்னு வந்திருக்காங்கன்னு சொன்னா ஒரு வேளை அந்த பொண்ணாக இருக்குமோ இந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வந்து சொல்கிறாருடா. அப்போ ஜிமின் இருந்துட்டு கசின் சிஸ்டரா பரவாயில்லையே அப்படியே ஒயின் மாதிரியே சூப்பராக இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் ஜேகே பார்த்து மறைக்கிறாரு. என்ன சொன்ன அப்படின்ட்டு கேட்குறாரு. இல்லைடா பொண்ணு பார்க்க நல்ல லட்சணமாக அழகாக ஃபிகராக இருக்காளேன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து அப்படியே சமாளிக்கிறாரு. அப்போ ஜேகே வந்துட்டு அது அவள் உனக்கு ஃப்ரெண்டு சரியா ரொம்ப ஓட்டுற வேலை இங்கே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே சொல்கிறாருடா. அப்போ ஜிமின் இருந்துட்டு ஓகே ஓகே மச்சான் அவன் என்னோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டுடா நான் என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து சொல்கிறாரு. அப்போ ஜேகே தான் சரி அதனால தான் உனக்கு கொள்ளாமல் விடுறவனே போயிடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் ஜிமின் வந்து அப்படியே அந்த கேபினை விட்டு வெளியில் வந்து டான்ஸ் ஆடிட்டுருக்கீங்களாடா அவங்க பக்கத்தில் வந்து அவரும் டான்ஸ் பண்ணிகிட்ருக்காரு. அப்போ வந்து எங்கள் கசின் சிஸ்டர் ஆடிட்டுருக்கும் போதே பார்த்திங்கன்னா கீழே விழுக்கிற மாதிரி போகிறாங்க. நேராக போய் ஜிமின் மேலே தாண்டா அப்படியே விழுகிறாங்க. ஜிமினோட ஷோல்டரில் வந்து அப்படியே விழுகிறாங்க. அப்போ ஜிமின் பிடிச்சிட்டு மேம் பார்த்து கொஞ்சம் மெதுவாக டான்ஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாருடா. அப்போ நீங்களா ஓ சூப்பராக இருக்கீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ ஜிமின் இருந்துட்டு எது நான் சூப்பராக இருக்குண்ணா என்னை விட நீங்கள் தான் மேடம் சூப்பராக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறாருடா. அப்போது உங்கள் கசின் சிஸ்டர் இருந்துட்டு அவங்களுக்கு ஒரு பேர் வச்சிடலாமா அவங்க பேர் என்ன வைப்போம் ஜெஸி அவங்க பேர் வந்து ஜெஸி. அவங்க வந்து அப்படியே ஜிமின் மேலே இடிச்சிட்டு நிற்கவும் ஜிமின் வந்து நீங்கள் தான் மேடம் சூப்பராக இருக்கீங்க எந்த ஊர்லேருந்து வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அப்போ அவங்க ஜெஸி இருந்துட்டு நான் வந்து வெளியூரில் இருந்து வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தயங்கிட்டே பேசுகிறாங்க. ஏன்னா அவங்க நல்லா தண்ணி அடிச்சிருக்காங்கடா ஓவர் மப்பில் இருக்காங்க. ஸோ வந்து பேசிகிட்ருக்காங்க. ஜிமின் வந்து அப்படியே ஃப்ளர்ட் பண்ணுற மாதிரியே பேசுகிறாரு. என்ன மேடம் இவ்வளோ அழகான ரோஸ் தானாக வந்து என் மேலே விழுகுதே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாருடா. அப்போ உங்கள் சிஸ்டர் இருந்துட்டு நானா ரோஸ் அப்போ நீங்கள் தான் வந்து என்னோட ராஜா அப்போ இந்த ரோஸ் என் ராஜா கிட்ட தானே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தண்ணி அடித்து அந்த போதையிலே அப்படியே பேசிகிட்டு இருக்கா. அப்போ நீங்களாம் பார்க்குறீங்க ஜிம்மினா இவன் இங்கே என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு அரை போதையிலே அப்படியே பேசிகிட்டு இருக்கீங்கடா. அப்போ வந்து உங்கள் கையை யாரோ பிடிச்சி இழுக்கிற மாதிரி இருக்குது. நீங்களாம் திரும்பி பார்க்குறீங்க யாரோ அன்னோன் பர்சன்றா உங்கள் கையை பிடிச்சி இழுத்துட்டு போகலாம் அப்படிங்கிறாரு. நீங்களாம் தள்ளி விட்டுட்டு யார் நீ எதுக்கு கையை பிடிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவனோட அப்படியே அந்த கை பிடிச்சிருக்காங்களடா அதை போட்டு அடிக்கிறீங்க. அப்போ அவங்க இருந்துட்டு உன்னை கூட்டிகிட்டு வர சொன்னாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கோவமாக முறைச்சிட்டே சொல்கிறாங்கடா. அப்போ நீங்களாம் என்ன யார் கூட்டிகிட்டு வர சொன்னா நான்லாம் வரமாட்டேன் ஜிம்மினா ஜேகே இங்கே அப்படின்னு சொல்லிட்டு கத்துறீங்க. அந்த சவுண்டில் வந்து அந்த பாட்டெல்லாம் போட்டிருப்பாங்களா பாரில் அதனால வந்து அந்த சவுண்டில் ஜிம்மினுக்கு கேட்கல. அதை வந்து ஜேகே பார்த்துட்டு எவன் என்னோட வாயினை கையை பிடிச்சி இழுக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வந்திருப்பாருடா. வந்துட்டு இந்த பக்கம் ஹேண்டாக ஜேகே பிடிக்கிறாரு. அப்போ அவன் இருந்துட்டு யார் ராணி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே முறைக்கிறான். அப்போ நீங்களாம் யார் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்கவும் ஜேகே அவர் பார்த்தோன்னா ஜேகே பாரு இவன் கையை பிடிச்சிட்டு விட மாட்டேங்கிறான் விட சொல்லு எனக்கு வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ ஜேகேவா கையை விடு அப்படின்னு சொல்லிட்டு அவனோட அப்படியே பிடிச்சி தள்ளுறாரு பாருங்க. அவன் அப்படியே கீழே விழுந்துடுறான்னா பக்கத்தில் பார்த்தீங்கன்னா 2-3 பேர் வந்து நிற்கிறாங்க. இங்கே பாருங்கள் அவங்கள கூட்டிகிட்டு போகணும் எங்களுக்கு வந்து ஆர்டர் அப்படி ஸோ விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த 3 பேரும் சொல்கிறாங்கடா. அப்போ ஜேகே இருந்துட்டு அப்படிலாம் விட முடியாது யார் சொன்னா உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. சார் நாங்கள் வந்து மாஃபியாஸ் ஓகேவா எங்களுக்கு ஒரு அசைன்மெண்ட் வந்திருக்கு இதோ இந்த பொண்ணை தூக்கி கொடுக்கணும்னு ஸோ விடுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ ஜேகே வந்துட்டு இது மாஃபியாஸா மாஃபியாஸ் இதுக்கு நான் இவ்வளோ கடத்துறீங்க இவளே ஒரு அனாதாசிரமத்தில் வளர்ந்த பொண்ணு எங்கிட்ட தான் வேலை செஞ்சிட்ருக்கா என்ன கடத்தினா கூட உங்களுக்கு பணம் கிடைக்கும் இவ்வளோ கடத்தினா என்னடா கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு
நீங்கள் ஜிகே வந்து கேட்குறாருடா. அப்போ அவங்க இருந்துட்டு, "என்னது? இவள கடத்துனா எங்களுக்கு 12 கோடி ரூபாய் பணம் கிடைக்கும்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், "இது 12 கோடியா? நானே என்ன கடத்தியிருப்பேனே!" அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்றீங்க. அப்போ ஜிகே பார்த்துட்டு, "ஏய் சும்மா இருடி" அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட கேட்குறாங்க. "இது 12 கோடியா? யார் குடுக்குறேன்னு சொன்னா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ம். அது வந்து சொல்ல முடியாது. அது எங்களோட சீக்ரெட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெர்சன் சொல்றாங்கடா. ஓகேடா, அதோட கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். பாய்.